முந்தைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கு மாறாக அமைந்திருக்கிறது விஜயின் புதுவை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி. பிரச்சார வாகனத்தில் பேரணியாக செல்வதை முற்றிலுமாக தவிர்த்திருக்கிறார் தவிக தலைவர் விஜய். கரூர் நாமக்கல் மக்கள் சந்திப்பின் போது பிரச்சார பேருந்தில் ஊர்வலமாக சென்ற நிலையில் தற்போது பிரச்சார பேருந்து உப்பளம் பகுதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து அவர் சாலை மார்க்கமாக காரில் செல்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், கரூர் சம்பவத்திற்கு பிறகு தவிக தலைவர் விஜய் பாடம் கற்றிருக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் விவரம். ஷாம், வணக்கம். தற்போது நீங்கள் சொன்னதை போல கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றமாகத்தான் இதனை நாம் பார்க்க வேண்டும். வழக்கமாக விஜய் இந்த மக்கள் சந்திப்பை நடத்த பல்வேறு இடங்களுக்கு தமிழகத்தில் சென்றார். திருச்சி, கரூர், அதே போல திருவாரூர், அரியலூர் உள்ளிட்ட பல இடங்களுக்கு சென்றார். அவ்வாறு செல்லும் போது அவர் கேரவனிலே செல்வார். அதே போல தன்னுடைய அந்த பிரச்சார வாகனத்திலும் செல்வார். ஆனால் இந்த முறை அவர் தன்னுடைய பிரச்சார வாகனத்தை எந்த இடத்தில் நின்று பேச போகிறாரோ, அதாவது புதுச்சேரி துறைமுகம் உப்பளம் பகுதியில கொண்டு வந்து முந்தைய நாள் இரவே நிறுத்தி விட்டார்கள். அதே போல அவர் ஒரு சிறிய காரில் தற்போது பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். எந்த விதமான ஒரு படோடபும் ஆடம்பரம் இல்லாமல் சாதாரணமாக தற்போது வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதற்கு முந்தைய மக்கள் சந்திப்புகளில் மிக பிரம்மாண்டமாக தனக்கு பின்னால் ஒரு 20 கார் வருவதற்கும், பாதுகாப்பு பவுன்சர்கள் உடன் அழைத்து வருவதும், அதே போல தொடர்ந்து அந்த கார்கள் மெதுவாக ஊர்ந்து வரும்படியும் தொடர்ந்து திரளாக தொண்டர்களை திரட்டி கொண்டும் வருவார்கள். ஆனால் அது போன்ற எந்த விஷயத்தையும் தற்போது இந்த புதுச்சேரி சந்திப்பிலே பார்க்க முடியவில்லை. அதற்கு காரணம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் பாடம் கற்றிருக்கிறாரா என்றுதான் என்ன தோன்றுகிறது. ஏனென்றால் முந்தைய சந்திப்புகளில் என்னென்ன விஷயங்கள்லாம் தவறுகளாக இருந்ததோ, மக்களுக்கு பிரச்சனையாக இருந்ததோ, தொந்தரவாக இருந்ததோ, அவற்றையெல்லாம் அவர் தற்போது மாற்றிக் கொண்டிருக்கிறார், திருத்திக் கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலே கரூர் சம்பவத்திற்கு முக்கிய காரணம் அந்த பேருந்து கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதியிலே உள்ளே நுழைந்த போது இன்னும் கூட்ட நெரிசல் அதிகமானது. மக்கள் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டு கீழே இருக்கக்கூடிய பள்ளங்களிலும் பெரும் நெருக்கடியும் ஏற்பட்டது என்று சொன்னார்கள். அது போன்ற விஷயங்கள் இப்போது ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக தன்னுடன் 2-3 கார்களை மட்டுமே அழைத்துக் கொண்டு அவர் எளிமையாக வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். புதுச்சேரி எல்லைக்குள்ளே அவர் வந்துவிட்டார். இன்னும் சரியாக 30 நிமிடங்களிலே அவர் இந்த மக்கள் சந்திப்பு நடைபெறக்கூடிய உப்பளம் மைதானம் பகுதியை வந்து அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயனுடைய செயல்பாடுகளிலும், பிரச்சார யுக்திகளிலும், பிரச்சார முறைகளிலும் பல்வேறு மாற்றங்கள் வந்திருப்பதை களத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.